அன்பு தமிழ் உறவுகளே வணக்கம். இனிமையான நேரத்தில் இனிக்கும் இலக்கணத்தை கற்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இலக்கண பகுதி அன்மொழி தொகை. சரிங்களா? அன்மொழி தொகை அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த சொல்ல நம்ம பிரிச்சாலே இதுக்கான பொருள் தெரிஞ்சிடும். சரிங்களா? எப்படி பிரிக்கலாம்? அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை. சரிங்களா? தொகை என்றால் என்ன? மறைந்து வருவது. மொழினா சொல். சரிங்களா? மொழினாலும் பதம்னாலும் கிளவினாலும் சொல் என்ற ஒரு பொருளை தான் குறிக்கும். அப்ப மொழினா என்ன? சொல். அப்ப சொல் மறைந்து வருவது. பாருங்க, அல்ல என்ன? அல்லாத, அதாவது வேறு. அப்ப வேறு சொல் மறைந்து வருவது. என்னங்கய்யா வேறு சொல் மறைந்து வரும் அப்படின்னா, இங்க பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. வேற்றுமை, பண்பு, வினை, உவமை, உண்மை, இந்த ஐந்திற்குமான உருவுகள் மறைந்து வருது இல்லைங்களா? அப்படி மறைந்து வந்தா அது இப்ப வேற்றுமை உறுப்புகள் மறைந்து வந்தால் அது வேற்றுமை தொகை. பண்பு உறுப்புகள் மறைந்து வந்தால் பண்பு தொகை இல்லைங்களா? இது உங்களுக்கு புரியுதா? அப்ப இவற்றுக்கான உறுப்புகள் மறைந்து வராம வேறு சொற்கள், சரிங்களா? இவற்றுக்கான உறுப்புகள் மறைந்து வந்தா இவற்றோட தொகை ஆயிரும் இல்லைங்களா? அப்ப இவற்றுக்கான உறுப்புகள் மறைந்து வராம வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருளை உணர்த்தினால் அதுதான் அன்மொழி தொகை. இவற்றுக்கு இல்லாத வேறு உறுப்புகள் அல்லாத வேறு சொல். சொல் தொகை என்றால் மறைந்து வருவது. அப்ப வேறு சொல் மறைந்து வருவது. என்ன வேறு சொல்? வேற்றுமை, பண்பு, வினை, உவமை, உண்மை, இவற்றுக்கான உருவுகள் இல்லாத வேறு சொற்கள், சரிங்களா, மறைந்து நின்று பொருளை உணர்த்தினால் அதுதான் அன்மொழி தொகை. இப்ப உங்களுக்கு அன்மொழி தொகை அப்படின்னா என்னன்னு தெளிவா புரிஞ்சிருக்கும். ஆனாலும் இதை நம்ம ஒரு தேர்வுல வருகின்ற பொழுது ரொம்பவுமே குழப்பி விடும். என்னதான் எளிமையாக இருந்தாலுமே ரொம்ப குழம்பக்கூடிய பகுதி இதுதான். சரிங்களா? ஏன் அப்படின்னா, இப்ப நான் எடுத்துக்காட்ட பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். பாருங்களேன், பாருங்க, பொற்றொடி. சரிங்களா? இது பொற்றொடி. சரிங்களா? பொற்றொடி அப்படின்னா என்ன? பொன்னாலான வளையல். அப்ப பொன்னால் போது ஆள் என்ற வேற்றுமை உருவு இதுல மறைந்து வந்திருக்கு. அப்ப வேற்றுமை உருவுகள் மறைந்து வந்தால் அது என்னது? வேற்றுமை தொகை. சரிங்களா? அப்ப இது என்னது? பொற்றொடி அப்படிங்கிறது வேற்றுமை தொகை. இங்க பாருங்க, அப்ப இங்க என்னது? பொன்னாலான வளையல். வளையலை முதன்மைப்படுத்தி வந்திருக்கு. பொற்றொடி வந்தால். சரிங்களா? பொற்றொடி அப்படின்னா என்ன சொன்ன? பொன்னாலான வளையல். ஐயா, இதுலயும் பொன்னால் ஆள் என்ற ஒரு வேற்றுமை உறுப்பு இதற்குள்ள மறைந்துதான் வருது. அப்ப இது வேற்றுமை தொகையா அப்படின்னா அதுதான் கிடையாது. இங்கதான் நீங்க நல்லா கவனிக்கணும். என்ன சொன்ன? இந்த, சரிங்களா, இந்த 5 அவற்றுக்கான உருவில் அடங்காத வேறு ஒரு பொருளை, வேறு ஒரு சொற்களின் பொருளை மறைந்து நின்று பொருள் தரும் அப்படின்னு தானே சொன்னேன். இங்க பாருங்க, பொற்றொழி அப்படின்னா என்னது? பொன்னாலான வளையல். அடுத்து சொல்லு பாருங்க, வந்தாள் அப்படிங்கும்போது பொன்னாலான வளையல். அந்த வளையல் அந்த வளையல் நடந்து வருமா? அந்த வளையல் வருமா? வராது. அப்ப இங்க என்ன பொருளை உணர்த்துறாங்க? பொன்னாலான வளையலை அணிந்த பெண் நடந்து வந்தாள். புரியுது இல்லைங்களா? அப்ப இங்க பொற்றொடி அப்படிங்கிறது பொன்னாலான வளையல், அந்த வளையலை குறிக்கிறது. அப்போ பொன்னால் ஆள் என்ற ஒரு 3ஆம் வேற்றுமை உருவு அங்க மறைந்து வந்ததுனால அது வேற்றுமை தொகை. ஆனா இங்க அந்த 3ஆம் வேற்றுமை உருவு மறைந்து வர அதை குறிக்கல, அந்த பொருளை உணர்த்தல. என்னது? பொன்னால் ஆன வளையலை அணிந்த பெண். அப்ப இங்க பொற்றொடி அப்படிங்கிறது யாரு? பெண். அந்த பெண் வந்தால், அப்ப பெண் அப்படிங்கிறது என்னது? இந்த வேற்றுமை உருவுகள்ல எதிலுமே அடங்காது. அப்ப இந்த வேற்றுமை உருவுகள்ல அடங்காத ஒரு சொல் பெண், அது இங்க மறைந்து வந்திருக்கிறது இல்லைங்களா? அதுதான் அன்மொழி தொகை. இங்க புற்றொடி அப்படிங்கிறது வளையல குறிக்குது. ஆனா இங்க புற்றொடி வந்தால் அப்படிங்கிறது என்னது? ஒரு பெண்ணை குறிக்குது. அப்ப அந்த பெண் மறைந்து, அந்த பெண் சொல் இங்க மறைந்து வந்திருக்குது, நம்மளால பார்க்க முடியாது. பெண் வந்தால், புற்றொடி அப்படிங்கிற ஒரு பெண் என்னது? வந்தால். இப்ப அன்மொழி தொகை அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த வேற்றுமை அப்படிங்கிறதுல இருந்து வேறுபடுத்தி காட்டின மாதிரி நீங்க பண்பு, வினை, உவமை, உண்மை, இந்த 4க்குமான உருவிலிருந்து எப்படி அன்மொழி தொகை வேறுபடுத்தி காட்டுவது, அதற்கான எடுத்துக்காட்டை நீங்க மறக்காம கீழே பின்னூட்டத்தில் பதிவிடுங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு நான் சொன்னதுல இருந்து தெளிவு கிடைச்சிருக்கா கிடைக்கலையா அப்படிங்கிறது ஒரு புரிதலுக்காக. சரிங்களா? நானும் தெரிஞ்சுக்கிறேன், நம்ம நண்பர்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இது மாதிரியான சுவாரஸ்யமான இலக்கணம் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம லைக் பண்ணிட்டு நீங்க இந்த பண்பு, வினை, உவமை, உண்மை இதற்கான அதோட உறுப்புல இருந்து இந்த அன்மொழி தொகை எப்படி வேறுபட்டு நிற்கிறது அதற்கான எடுத்துக்காட்டை மறக்காம கீழே பின்னூட்டத்தில் பதிவிட்டு போங்க. நன்றி.